வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் பற்றி பேசுவோம். ஆல்ரெடி நம்ம இந்த கம்பைலேஷன் கொடுத்துட்ருக்கோம் ஆப்டிடியூடுக்கு. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் எடுத்து 2020 2025 வரைக்கும் நடத்த கொஸ்டின்ஸ் எடுத்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இப்போ ரீசனிங் மட்டும் டிஎன்பிஎஸ்சி 10 கொஸ்டின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். தெரியலங்க. இந்த குரூப் 2A மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு நான் சொல்யூஷன் சொல்லலான்னு சொன்னேன். ஏன்னா மெட்டீரியல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ரீசனிங்க்கு நிறைய புக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். பட் இது எல்லா எக்ஸாம்ஸுக்குமான புக்காக தான் இருக்குது. உதாரணத்துக்கு எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்கிறது டைம் வேஸ்ட்டு. சரி, டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்க்கு என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணலான்றது அந்த குரூப் 2A மெயின்ஸை வச்சு சொல்லலான்னு சொன்னாங்க. அது ஓகே. அந்த அளவுக்கு அவங்க டெப்த்தாக போகல. பிலோ ஆவரேஜ், ரொம்ப பேசிக்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த குரூப் 2A மெயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக படிச்சுட்டு போனீங்கனாலே நீங்கள் 38 to 39 எடுத்துருக்க முடியும். சரி, ஓகே. டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1லாம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. லாஜிக்கல், நியூமரிக்கல், டைஸு, நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் உள்ள நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. டைஸும் நம்பர் சீரீஸ் மட்டும்தான் இண்டிவிஜுவல் டாபிக். இது எல்லாமே நம்பர் சீரீஸ்னால் அது உள்ள ஒரு அதில் நியூமரிக்கல்னால் அதில் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. லாஜிக்கல்னால் நம்ம என்னென்ன படிக்கிறதுன்னு நமக்கு இந்த குரூப் 2A மெயின் சிலபஸ் எடுத்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் புக்கு வச்சு அந்த புக்கே கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி மற்ற சிலபஸ் எல்லாமே படிச்சிடலாம் இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸ் எடுத்து ஜஸ்ட்டு வெப்லேயோ ஏதோ அந்த டாப்பிக்கை போட்டு பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதான் இந்த 2019 2025 வரைக்கும் ரீசனிங் சம்மந்தமாக 268 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் மேக்ஸிமம் நம்பர் சீரீஸ் தான் இருக்கும். மீதி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் முழுக்க நியூமரிக்கல், லாஜிக்கல் ரீசனிங்கில் தான் வரும். அதில் நம்பர் சீரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கிறது நல்லது. கான்ஸ்டபிள் மட்டும் முழுக்க தமிழில் இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பைலிங்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை பாருங்கள். இது தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டில் கேட்ட 3 கேள்வி தான் இது. ஏன்னா இன்னும் சிலபஸ் அப்டேட் பண்ணல. இப்போ தான் சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்கு முன்னாடியே வந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம். அதனால் புது சிலபஸ் படி அவங்க 10 கொஸ்டின் கேட்கல. இந்த லாயர் எக்ஸாமும் அப்படி தான். அதுக்கப்புறம் நடத்த போகிற எக்ஸாம்ஸில் தான் இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக வந்த சிலபஸ் படி அது மட்டும் தான் தெரியும். சரி, ஓகே. இந்த 3 கொஸ்டின் தான் அந்த ரீசனிங்கில் வந்திருக்கு. ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களா? இது கொஞ்சம் கிரிட்டிக்கலு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்பரை மாற்றி போடணும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்பர் சீரீஸ் மோஸ்ட்லி இந்த சீரீஸில் அவங்க நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மாடல் இருக்குது. அந்த 15 மாடல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸை வச்சே நீங்கள் இது பண்ணிடலாம். ஏன்னா அப்படியே இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருந்தாலே சம்திங் மல்டிப்ளையிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு மல்டிப்ளை ஆகுது. சீரியஸில் மல்டிப்ளை ஆகுதான்னு முதல்ல பாருங்கள். 30க்கும் 15, சரிங்களா, 45 அப்படியே அதுவான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்ட்டு 0.5 இன்ட்டு 1, 1.5 இன்ட்டு 2 அந்த வயசில் போங்க. இல்லை 1, 2 அப்படின்னு போங்க. இல்லைனா ஸ்கொயரில் போங்க, க்யூப்பில் போங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும்.